ஹாய் உறவுகளே, இன்னைக்கு ராகியை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான என்ன பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு, வெல்லம், வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு இது நாலும் வச்சுருந்தா இன்றைக்கி அந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவை வந்து அடை மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் வாங்க. ராகி மாவை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட் சேர்த்தா ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக காட்டும். அதனால் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடை மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வைக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். நல்லா 2 உருண்டை 3 உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அடை சுடுறதுக்கு. அடுப்பில் தோசைக்கல் வச்சு நம்ம அடை சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் காஞ்சிச்சு, வடை சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா தோசைக்கல்லையே வச்சு அடை பதத்துக்கு இங்கே பாருங்க. அடை இது மாதிரி அடை சுட்டு எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சில பேருக்கு நெய் விருப்பப்படுவாங்க. நெய் விருப்பப்படுறவங்களும் நெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் எண்ணெய் தான் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி இது மாதிரி அடை சுட்டு நம்ம எடுத்துப்போம். இங்கே பாருங்க, அடை இந்த மாதிரி அடை சுட்டு எடுத்துக்கணும். ரெண்டாவது மாவில் அடை நல்லா ஆறிடுச்சு. இந்த அடையை வந்து நல்லா சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பிச்சு போட்டுக்குங்க தட்டில். இந்த மாதிரி இந்த அளவுக்கு குட்டியாக பிச்சு போட்டுக்குங்க. கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடியாக எடுத்துக்கணும் கட் பண்ணி. முடிஞ்ச அளவுக்கு மிக்சி கப்பு ஈரம் இல்லாத பார்த்துக்குங்க. மிக்சி கப்பு ஈரம் இல்லாதப்ப இதை அள்ளி போட்டுங்க. இதை அள்ளி போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நல்லா வந்திருக்கு பாருங்கள், பொடியாக. அப்போ தான் உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு எந்த பாத்திரமும் தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு கொட்டுது பாருங்கள். சூப்பராக நல்லா பூ மாதிரி கொட்டுது. நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குன்னு பதம். சூப்பர்லேயே நம்ம வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா ஃபஸ்ட்டு வெல்லத்தை ஒரு ஓட்டி எடுத்துருவோம். வெல்லத்தை ஓட்டியாச்சு. அரைச்ச வெல்லத்துலேயே நம்ம வந்து மல்லாட்டு பயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வேர்க்கடலையும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, இங்கே பாருங்கள், வெள்ளை எள்ளையும் அது கூட ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மறுபடியும் ஒரு ஓட்டு குறப்பாக ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். வெல்லம், வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு இது எல்லாத்தையும் போட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த ராகி மாவில் சேர்த்துக்கணும். ராகி அடையில் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். இந்த பதத்தில் இருக்கணும் எல்லாமே. இங்கே பாருங்கள், ராகியும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெல்லம், இங்கே பாருங்கள், அடை சுட்ட வச்சுருந்தோம்ல ராகியில், அது வெல்லம், வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம்ல. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்று போல் எல்லாம் நல்லா ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் அந்த வெல்லம் வந்து கரைஞ்சால் தான் வந்து அந்த ராகி மாவில் நல்லா உள்ளே வந்து அந்த இனிப்பு இறங்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கலச்சி விட்ருங்க. இங்கே பாருங்கள், பசைய அந்த வெல்லம் வந்து இலகிடுச்சு. அதுவே இப்படிங்க ஒன்றும் ஆகுது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுது, அவங்களுக்கே தெரிஞ்சிச்சா? முதல்ல பலன்னு இருந்தது, இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து இலவி ஒன்று சேர்ந்து பாருங்கள். இந்த டைமில் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம்.
இந்த உருண்டையை பிடிச்சி நம்ம வந்து வெளியவே வச்சுக்கலாம். ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் மேக்ஸிமம் சாப்பிட்லாம், கெட்டு போகாது. டெய்லியும் சாப்பிட்லாம். இந்த பதம் வந்துடுச்சு. இது கரெக்டாக வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி வைக்கிற பதம். இது அழகாக உருண்டை பிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அழகாக ஒரு பீங்கா பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பா எதுலேயா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கால்சியம் குறைபாடு, ரத்த சோகை, இடுப்பு வலி, அது மாதிரி இடுப்பு பிரச்சனை இருக்கிறவங்க, முட்டி கை வலி, அவங்களாம் டெய்லி இது மாதிரி தினமும் ஒன்று சாப்பிட்லாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தினமும் ஒன்று சாப்பிட்லாம். ரத்த சோகைனா சூப்பராக கேட்கும். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ராகி சிமிலி உருண்டை இது பேர். இதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் பசங்களுக்கு, என் சிஸ்டர்ஸ் வந்து காலேஜ் போகிறாங்க, என் பசங்க ஸ்கூல் போகிறாங்க, அவங்க வந்து காலையில் போகும்போது சாப்பிட மாட்டுறாங்க. அதனால் சரி இது கொஞ்சம் டப்பாவில் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அமிச்சாலும் சாப்பிட்டோம். ஹெல்த்தி ஃபுட் இல்லை சாப்பிட்டுன்றதுனால இது ரெடி பண்ணேன். வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இல்லை வயசானவங்களும் சாப்பிட்லாம், ஹெல்த்தி தான். டீ இடுப்பு கை கால் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உருண்டையை சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட் தான், சாப்பிட்லாம். இதில் ஒன்றுமே இல்லை, ராகி, வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, வெல்லம், இனிப்பு அந்த அளவுக்கு நார்மலாக இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு வேணான்றவங்க கம்மி பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் இனிப்பு சாப்பிட்ற பொறுத்த வரைக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு தான், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி அழகாக வச்சுக்கலாம். நல்லா இருக்குது, உருண்டை பிடிக்கிறது நல்லா இருக்குது கை. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. கடைசி உருண்டை இங்கே பாருங்கள், சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவா அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஹாய், முடிஞ்சிருச்சுங்க. சிமிலி உருண்டை ஃபுல்லும் ரெடி பண்ணியாச்சு. அழகாக உருட்டி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் ராகி உருண்டையில் கால்சியம் சத்து இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதிகமாக உட்காந்து வண்டி ஓட்டுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, லாங் ட்ராவல் போகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பேக் பெயின் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டும் பாருங்கள், ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சு முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். நான் ட்ரை பண்ணிவிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.